உணர்வோடு இருக்கின்ற பலஸ்தீன் தொடர்பான விடயத்தில் இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? பலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஸ்டிக்கரனை ஒட்டியதற்காக ருஸ்தி என்கிற பிள்ளை கைது செய்யப்பட்டார். இந்த நாட்டில் இருக்கின்ற பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் ஒருவரை கைது செய்து தடுப்பு காவலிலே வைத்திருப்பதற்கு ஜனாதிபதி கையொப்பமிட வேண்டும். ஜனாதிபதி கையொப்பமிட்டு வெளியிட்ட அந்த டிடென்ஷன் ஆர்டர் இதுதான், அவருடைய சைனோடு இருக்கின்றது. பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார், சமாதானத்தை நல்லிணக்கத்தை குழப்புகின்ற வேலைகளிலே ஈடுபடுகின்றார் என்ற தத்துவத்தின் கீழ் அவரை கைது செய்து தடுப்பு காவலில் 90 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு ஜனாதிபதி அனுமதி வழங்குகிறார். இங்கு ருஷ்டி தொடர்பான பிரச்சனைகள் போன பொழுது உள்ளூராட்சி தேர்தலும் பெறுகின்றபடியினால் அரசியல் நாடகத்திற்காக அவரை விடுதலை செய்கின்றார்கள். அவர் விடுதலை செய்யப்பட்டது பிணையில். அந்த பிணைக்கான ஆர்டரையும் ஜனாதிபதி தான் கொடுக்க வேண்டும். ஜனாதிபதி கொடுத்திருக்கின்றார். இந்த பிணைக்கான ஆர்டரிலே 8 நிபந்தனைகள் இருக்கின்றது. பி ஷெட்யூல் என்று கூறுவார்கள். அந்த ஷெட்யூலிலே முதலாவது என்ன கூறுகின்றது என்றால், இந்த குறிப்பிட்ட நபர் அதாவது ருஸ்தி எந்த அட்ரஸ்ல இருக்காரோ அந்த அட்ரஸ்ல அவர் பெர்மனன்ட் அனெக்ஷன் இருக்கணும். இரண்டாவது என்ன சொல்றாங்க, அவர் எங்கேயாவது வெளியிறங்கி மூவ் ஆகிறதாக இருந்தா டிஐடி டிவிஷனுக்கு பயங்கரவாத குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய இன்சார்ஜுக்கு அவர் அறிவிக்கணும். வீடு மாறுறதாக இருந்தா இன்சார்ஜ் டிஐடிக்கு அறிவிக்கணும். வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா டிஐடியுடைய டைரக்டருக்கு என்ன செய்யணும் அறிவிக்கணும். இப்படி உள்ளுக்கே இருந்திருக்கலாம்.